ஆர்டர்ஸ் கேட்டால் தான் பண்ணி கொடுப்போம். எதுவுமே செஞ்சு கஸ்டமைஸ் தான். வர ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ ரெடி பண்ணி அப்பப்போ டிஸ்பேச் பண்ணுவோம். நேற்று உட்காந்து இடியப்ப மாவும் களி மாவும் செஞ்சு ஷேர் பண்ண செஞ்சுங்களா? செஞ்சு அதை எடுத்துட்டு தான் வந்துட்டேன். இருக்குதான்னு பார்க்குறேன். அது கொடுத்தேன். நான் அதை சொன்னேன். போலீஸ்கார் பண்ணார் அவனுக்கு. நான் ஃபோன் பண்ணிட்டு சுரேஷ் பண்ணாங்க. பேசிக்கலாம். வரலன்னு சொல்ல போறேன். மூடே இல்லை, போற மூடே இல்லை. சரி விடுங்க, நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வேலையை பார்ப்போம். அவன் எல்லாம் மெசேஜா அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. இது நான் கொடுத்தேன்னா எனக்கு சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கா? எப்படி வச்சுருங்க எப்படி காட்டி. இது நான் வடகம் நான் மண்ணல். ஓ, வடகம் கல்லி மிக்ஸு, கஞ்சி மிக்ஸு, இடியாப்பம் மிக்ஸு. இதெல்லாம் என்ன ப்ரைஸுங்க? இல்லை அவன் வாட்ஸ்அப் வந்துட்டு நான் சொல்லிட்டேன். சுகுணா இருக்குது இந்த ஒரு இது கொடுப்பேன், கறி மசாலான்னு சொல்லிட்டு சிக்கன் கறி மசாலா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லா குருமா, நான்வெஜ் குருமா, பிரியாணி எடுத்து காய் வதக்குனா கூட கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லா. எத்தனை நிமிஷம் இருக்கு? காமிக்குது. ஓ, அந்த அப்படிதான் பேசணும். அப்படிதான் பேச பெண்கள் காரம் வந்துடும். இதுப்பா ஐலைனர் நல்லா இருக்கு, ஐலைனர் என்ன ஐலைனர், லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு, என்ன பண்ணி ஷேட் நம்பர் சொல்லுங்க. இப்படி கேட்டுன்னு வச்சுக்கோ, அது பொங்கலை நீங்கள் ஆர்வம் வந்துடும். உண்மையிலே எல்லாருக்கும் அதில் ஒரு கிரேஸ் தானே. சாமி கும்பிட போனால் கூட சாமிக்கு என்ன போட்டிருக்காங்க, ஜுவல்லரி, சாரி எப்படி கட்டியிருக்காங்க, அதெல்லாம் பார்ப்போம்ல. ஆக்சுவலி கோயிலுக்கு போனாலே சாமிக்கிட்ட எதுவும் வேணும்னு நம்ம கேட்கக்கூடாது. இன்னும் இது வரைக்கும் என்ன நல்லா வச்சதுக்கு நன்றி. அது ஒரு படத்தில் பார்த்ததுல மாதிரி கேட்கறது கிடையாது. யார் அப்படியா? இல்லை, ரியலாகவே கேட்கவே கூடாதுதா. நமக்கு என்ன வேணுமோ அப்படி ஆமாம், படைச்சவருக்கு தெரியும். என்னைக்காவது எனக்கு அது வேணும், இது வேணும், என்னைக்காவது நீ நல்லா இருக்கியா, நீ சாப்பிட்டியா, அந்த சாமியை பார்த்து கேட்டு எத்தனை பேர் சொல்கிறாங்க. ஹலோ மேம், யாருனி மேம் வந்தீங்க? யார்? ஓ, மெசேஜ் வந்தது. ஓகே, இப்போ ஸ்ரீநிதி ஃபுட்ஸ் தான் மேமோட ஃபுட்டு தான் வந்து ஹோம்மேட் மசாலா ப்ராடக்ட்ஸ். இது வந்து கஸ்டமைஸ்டு தான். நீங்கள் இப்போ ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணி பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ ஹலோ வசந்திமா, வெல்கம். ஹோம்மேட் மசாலாஸு
ஸோ இந்த மசாலா ப்ராடக்ட் எல்லாமே நீங்க கஸ்டமைஸ்டு நீங்க கேட்கும் போது தான் ரெடி பண்ணி அனுப்புவாங்க, முன்னாடியே ரெடி பண்ணி வைக்க மாட்டாங்களாம். நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணதுமே ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணி அனுப்புவாங்க. எல்லா மசாலாஸுமே இருக்கு. இது வந்து சிக்கன் கறி மசாலா, இது வந்து குருமா, எல்லா ப்ராடக்ட்டுமே குருமாக்கு எல்லாமே வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிக்கன் கறி மசாலா இதனுடைய பிரைசஸ் நீங்க வாட்ஸ்அப் போயிடுங்க. பிரைசஸ் மசாலா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் போயிடுங்க. சிக்கன் கறி மசாலா இருக்கு. ரசம் பொடி, ரசம் பொடி இப்ப எல்லாமே இன்ஸ்டன்ட் தானே, எல்லாருமே ஒர்க் பண்றோம். ஸோ எல்லாருக்குமே வந்து இன்ஸ்டன்ட் தானேயா. இது வந்து ஹோம்மேட், ஸோ அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே ஹோம்மேட் ப்ராடக்ட் தான், வீட்லயே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கறது இல்லை, ஃப்ரெஷ்ஷா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ப கொடுக்குறாங்க. ஹோல்சேலா பல்கா வேணும் அப்படின்னாலுமே பல்க் ப்ராடக்ட்மே பண்ணி கொடுக்குறாங்க. கேட்டரிங் சர்வீஸ் பண்றவங்க தன்னோட கேட்டரிங்க்கு ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்க பிஃபோரா சொல்லிட்டீங்கன்னா உங்க ஆர்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு கேஜி வேணும் இவ்வளவு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இது ரசம் பொடி, ரசம் பொடி இதனுடைய பிரைசஸ் நீங்க வந்து ஸ்ரீநிதி ஃபுட்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க பிரைசஸ்க்கு. சாம்பார் பொடி, சாம்பார் பொடி இது எல்லாமே மெட்ராஸ் சாம்பார் பொடியா. மெட்ராஸ் சாம்பார் பொடின்னு என்ன மேம்? இது வேற இந்த பக்கம் செட்டிநாடு சாம்பார் தண்ணி. ஓகே, இது மெட்ராஸ் சாம்பார் பொடியா. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. மெட்ராஸ் சாம்பார் பொடி, ரெட் சில்லி, ரெட் சில்லி பவுடர் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா தான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. வேணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா பொடியுமே ஹோல்சேலா வேணுன்றவங்களுக்கு ஹோல்சேலா பண்ணி கொடுக்குறாங்க. கார்லிக் இட்லி பொடி, பூண்டு, கார்லிக் இட்லி பொடி இருக்கு, குண்டூர் இட்லி பொடி இருக்கு. இதெல்லாமே 100 கிராம்ஸ் பேக்கிங். பீனட் இட்லி பொடி, பீனட் இட்லி பொடி, இட்லி பொடியிலேயே வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா அப்பப்ப ஆர்டர் பேசிஸ்ல ரெடி பண்ணி பேக் பண்ணி அனுப்புறது. 100 கிராம் 50 கிராம்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கிராம்ஸ் வேணுமோ நீங்க வாங்கி சாம்பிளா கூட செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தந்தூரி மசாலா மேம், தந்தூரி மசாலா கூட ரெடி பண்றாங்க. தந்தூரி மசாலா ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க. தந்தூரி மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து half kg பேக்கெட். இது உங்களுக்கு வேணும்னா 100 கிராம்ஸ்ல கூட கொடுப்பாங்க. நீங்க சாம்பிள்ஸா எல்லாத்துலயுமே 100 கிராம்ஸா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு பேக்கேஜா பண்ணி கொடுத்துருவாங்க. கெபாப், கெபாப் மசாலா மேம் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்றாங்க. நான்வெஜ்லயே ரொம்ப டிஃப்ரெண்ட். நான்வெஜ் பிரியர்களுக்கெல்லாம் வந்து ஜாலி. வெஜ்லயும் பண்ணலாம், வெஜ்லயும் பண்ணலாம், பன்னீர்ல பண்ணலாம், நீங்க வெஜ்லயும் மஷ்ரூம்ல பண்ணலாம், எல்லாத்துலயுமே பண்ணலாம். வெஜ்லயும் பண்ணிக்கலாம். நான்வெஜ் பிரியருக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். அதுல பண்ணும்போது அந்த டேஸ்ட்மே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ எல்லா மசாலா, கெபாப் மசாலா இருக்கு, தந்தூரி மசாலா இருக்கு, சிக்கன் மசாலா இருக்கு. எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெடி பண்ணி கொடுக்கறதா. ஹோம்மேட் வடகம், வடகம் கார்லிக் வடகம், தாளிப்பு வடகம், தாளிப்பு வடகம் ஹோம்மேடு தான். இதுவுமே இவங்க கைப்பட ரெடி பண்றது தான். ஹோம்மேட் இதுவுமே நீங்க ஆர்டர் பேசிஸ்ல தான் கொடுப்பாங்க. எதுவுமே ரெடி பண்ணி ஸ்டோரேஜ் பண்றது கிடையாதுங்களா. நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா தான் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு வரும்போது அதை நீங்க ஒரு 3 months 6 months யூஸ் பண்ணும் போது பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் கொடுக்குறாங்க. தாளிப்பு வடகம், தாளிப்பு வடகம் ஹோம்மேடு. கருப்பு கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி மாவு, கருப்பு கவுனி அரிசி கஞ்சிக்காக. கஞ்சிக்காகவும் நீங்க எப்படி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்ல கருப்பு அரிசியும் கொடுப்பீங்களா? இல்ல இல்ல, கஞ்சி இந்த மாதிரி கஞ்சி மிக்ஸா தான் கொடுக்குறாங்க. கருப்பு கவுனி அவ்வளோ நல்லது மேம். கருப்பு கவுனி ராஜாக்கள் பயன்படுத்தினது. உளுத்தங்களி, உளுத்தங்களி இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றதே இல்ல. உளுத்தங்களி வசந்திமா உங்களுக்கு என்ன வேணாம்னு சொல்லுங்க, இங்க இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்துடுறேன். இடியாப்பம் மிக்ஸ் இருக்குங்களா, உளுந்தங்களி இருக்கு. இவங்க கிட்ட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிற ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்க கேட்டீங்கனாலும் அதுவுமே அவங்க ரெடி பண்ணி அனுப்பிடுவாங்க. இப்ப கொஞ்சம் சாம்பிள்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உளுந்தங்களி சாம்பிள்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே சாம்பிள்ஸ். நீங்க வேணுங்கிறத ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ரெடிமேட் சாப்பிடுறது என்ன மேம்? சாமை பிஸ்கெட். சாமை பிஸ்கெட்டா மேம்? இது வந்து சாமை பிஸ்கெட்டுங்களா. அவங்க சாப்பிட்டு பார்க்க சொன்னாங்க. இங்க சாப்பிடுறதுக்கு ஒருத்தவங்க ரெடியா உட்கார்ந்து இருக்காங்க, அதனால சாப்பிட்டு பாக்குறேன்.
சாமை பிஸ்கெட் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாமே விற்கிறத தான் வாங்கி கொடுக்குறோம், ஹெல்த்தியாகவே எதுவுமே கொடுக்கறது இல்லை. அதனால தான் அடிக்கடிக்கு சிக் ஆகிறது நிறைய விஷயம்லாம் நடக்கிறது. நம்மளுமே ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு போயிட்டு வேற எதையாவது வாங்கி சிப்ஸ் பேக்கெட் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி வந்து சாமை பிஸ்கெட் இதுவுமே ஹோம்மேட் தான். கருப்பட்டி மிக்ஸ் பண்ணுங்க. சொல்லுங்க எப்படி செய்றீங்க? வாங்க இல்ல மேம் அவங்களே சொல்லும் போது இதை எப்படி ரெடி பண்றாங்கன்னு ஹோம்மேட் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? மேம் தான் ஸ்ரீநிதி ஃபுட்ஸோடது, இவங்களோட தான் ஸ்ரீநிதி பொட்டிக்குமே. இப்போ இவங்க தான் இதை ஹோம்மேடா பண்றாங்க. சொல்லுங்க மேம். இது வந்து சாமை பிஸ்கெட்டு. நம்ம வந்து நோ மைதா, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்த்துக்கிறது, எதுவுமே நம்ம பேக்கிங் சோடா கூட இதில் சேர்த்துக்கிறது கிடையாது. ஒன்லி பட்டர், அதுக்கப்புறம் மில்லட்ஸு, கருப்பட்டி வேணும்னா கருப்பட்டி, இல்லைன்னா நாட்டு சக்கரை, இதில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு நம்பி வாங்கி கொடுக்கலாம். நிறைய வந்து பிள்ளைங்க வந்து இன்றைக்கி யாருமே மில்லட்ஸ் தொடரவே கிடையாது. பொங்கலாக வேண்டாம், இட்லியாக வேண்டான்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிஸ்கட் ஃபார்மில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்டுறாங்க. தென் வந்து நம்மளோட இது வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதன்படி தான் நம்ம செய்கிறோம். எல்லாமே மசாலா ஐட்டமாக இருந்தாலும் சரி, பிஸ்கெட்ஸு, கப் கேக்கு, பர்த்டே கேக்ஸு எல்லாமே கஸ்டமைஸ் இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதன்படி நம்ம செய்யலாம். இது வந்து கோதுமையில் டேஸ்ட் பண்ணுங்க. கோதுமையில் செய்கிறாங்களா? இந்த மாதிரி சின்ன பீஸ் எடுத்துக்கிறது அதுதான் பெஸ்ட். எல்லாமே சாப்பிடுங்க. கோதுமையில செய்யறாங்களா மேம்? நாட்டு சக்கரை போட்டு பிஸ்கெட்ஸே பாருங்க எவ்வளவு ஹெல்தியா கொடுக்குறாங்க. இது வந்து ராகியில சாக்கோ சிப்ஸ் போட்டு பண்றோம். எதுவுமே வந்து பேக்கிங் சோடா கிடையாது. நம்ம வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஷன். நீங்கள் வந்து 6 மாத குழந்தையிலேருந்து கொடுக்கலாம். எங்கள் வீட்லேயே வந்து ரொம்ப குட்டீஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம இதுதான் ரெடி பண்ணி கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோனில் நீங்கள் பேசினா கூட நான் எப்படி பண்ணுறேன் என்ன செய்கிறேன்றதை உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க என்ன வேணும், கப் கேக் வேணும்னாலும் கப் கேக் கேட்கலாம். நீங்கள் எக் வேணும், எக்லெஸ் வேணும், நாங்கள் வந்து பியூர் வெஜிடேரியன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பெஷல் வந்து ப்ரௌனி தான். ப்ரௌனி வந்து நாங்கள் இப்போ தமிழ்நாடு அண்ட் தென் வந்து ஆல் ஓவர் இந்தியாவே வந்து கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் மேம். ப்ரௌனி கேக் கொடுக்குறாங்க, டேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க மேம். டேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம சாப்பிட்டுன்னே இருப்போம். நம்மளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சீரியஸாவே சூப்பரா இருக்கு. தெகட்டலை மீன்ஸ் ஹோம்மேட் பண்றதுனால தெகட்டலை. நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப சாக்லேட்டியாவும் இல்லை. பிள்ளைங்களுக்கு நீங்க ஸ்நாக்ஸா கொடுக்கறதுக்கு சூப்பரான ப்ராடக்ட் தான் இது எல்லாமே. பிஸ்கெட்ஸ், கேக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். ஒன்ஸ் நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க. கிஃப்டிங்கு அடி வாங்குவேன். ட்ரைனஸ் இல்ல, கரெக்ட். ஆக்சுவலி நம்ம ப்ரௌனி வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனஸ் வந்துடும். அந்த ட்ரைனஸ் இதுல இல்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு. மில்லட் பிஸ்கெட்ஸ், மில்லட்ல எல்லாமே கோதுமையில செய்யறது, எல்லாமே நாட்டு சக்கரை, கருப்பட்டி இதுல தான் செய்யறாங்க. ஈவன் இவங்க கேக்ஸ், பர்த்டே கேக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சென்னைக்குள்ள எங்க வேணும்னாலும் டன்சோ போர்ட்டர் அந்த மாதிரி புக் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி இதுல அனுப்பிடுவாங்க. என்ன மாதிரி கேக்ஸ் வேணாலும் நீங்க வாட்ஸ்அப் வந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஈவன் ஃபுட் ப்ராடக்ட், மசாலா ப்ராடக்ட் எல்லாமே கேட்டரிங் சர்வீஸ் பண்றவங்க பல்கா வேணும்னா கூட இவங்க பல்காவும் அரைச்சு சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஐஸ்வர்யா கோலப்படி வசந்திமா உங்களுக்கு வேணுமா பாருங்க. அவங்க 3 ஸ்டெப் தான் கேட்பாங்க இதுல. ஆமா, ஐஸ்வர்யா கோலப்படி. இதுல கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. கிரீன் அண்ட் ரெட். இப்ப ப்ரௌனிய கையில கொடுத்துட்டு இத காட்ட சொன்னா எப்படி மேம் காட்டுறது? அதுவும் ப்ரௌனி எல்லாம் கொடுத்துட்டு. சோ இது பிரைஸ் மேம். பிரைஸ் வந்து வாட்ஸ்அப் வந்துருங்க. பிரைஸ் நீங்க வாட்ஸ்அப் வந்துருங்க. இந்த மாதிரி கோலப்படியுமே, ஐஸ்வர்யா கோலப்படியுமே அவங்க கிட்ட அவைலபிள் இருக்கு. ஐ வாண்ட் என்ன மேம் இது வேணுமா உங்களுக்கு? எதுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப கால் பண்ணி சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ப்ரௌனி வேணுமா இல்ல இது வேணுமா? பிஸ்கெட் வேணுமா? ரெட்டா? கோலப்படி இது வேணுமா? ஓகே, வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் வந்துருங்க. அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க பிரைஸ் டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்களோட கேக்ஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று.
இன்னைக்கு நிறைய பழைய பாரம்பரியங்களை நம்ம மறந்து அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது இல்ல. பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுத்தாலும் இன்னைக்கு சாப்பிட்றது இல்ல. எல்லாம் வேற வேற நூடுல்ஸ் இப்படி அப்படின்னு நிறைய மாறிட்டாங்க. ரொம்ப ரெடிமேட் ஃபுட்ஸ்க்கு மாறிட்டாங்க. ஸோ நீங்க ஸ்நாக்ஸா ஸ்கூலுக்கு கொடுத்துறது ரொம்ப ஹெல்த்தியா, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 பிஸ்கெட் பிள்ளைங்க சாப்பிட்டா கூட அதுல ஒரு ஹெல்த்தியா இருக்கும். அவங்க மிக்ஸ் பண்றதுமே கருப்பட்டி இல்ல நாட்டு சக்கரை அந்த மாதிரி தான் பயன்படுத்துறாங்க. அவங்க எப்படி பண்றாங்கன்றத நீங்க அவங்களுக்கு கால் பண்ணீங்கனாலும் அவங்க சொல்லுவாங்க. நீங்க வீடியோ கால்லுமே அவங்க என்ன பண்றாங்க பார்க்கணும் பேசணும் அப்படின்னா தாராளமா ஸ்ரீநிதி ஃபுட்ஸை நீங்க காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்க பர்த்டே கேக்ஸை ஒரு டைம் நீங்க ஆர்டர் பண்ணி பாருங்க. இல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஒரு ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நீங்க வாங்கி டீ காஃபி நம்ம சர்வ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு மீட்டிங் இருக்கு அப்ப வந்து நம்ம பக்கத்துல எங்கேயாவது ஷாப்ல வந்து ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்றோம். சென்னைக்குள்ள எங்கேயாவது இருந்தா இந்த பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி கேக்ஸ் அவங்க கிட்ட நீங்க வாங்கி நீங்க சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க கொடுக்குற ஃபுட்டுமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும்போது வந்திருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலயுமே உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். டபுள் பிசினஸ் மேம், அவங்களுக்கு ஒரு பிசினஸ் உங்களுக்கு ஒரு பிசினஸ். ஸோ இவ்வளவு நல்ல ப்ராடக்ட்லாம் சர்ச் பண்ணி நமக்காக சர்வ் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் இல்லையா. ஸோ இதெல்லாமும் உண்டு. ஸோ எல்லாருக்குமே ஹெல்த்தியா போகணும். இப்போ நிறைய எல்லாருமே ஹெல்த்தியா எங்க கிடைக்குதுன்னு தேட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம்னு ரெடிமேட்லயே ஹெல்த்தியா அப்படியே கிடைக்குமான்னு பாக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்லயே உங்களுக்கு இது இருக்கு. மசாலா ஹோம் ப்ராடக்ட்ஸ் வேணுங்கிறத நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்ரீநிதி ஃபுட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த ப்ரௌனி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டா. அவங்க சொன்ன மாதிரி எப்பவுமே நம்ம கடையில ஒண்ணா கொஞ்ச நேரத்துல ஒரு ட்ரைனஸ் வந்துரும். அதை சாப்பிடும்போது ஹார்டா ஃபீல் ஆகும். ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, நாங்க போய் ப்ரௌனி சாப்பிட போறோம். தேங்க்யூ ஆல், பை பை. இதுல மட்டும் பாய் சிரிச்சுட்டே சொல்றேன்ல, ஏன்னா ப்ரௌனி கையில இருக்குல்ல, அதான். தேங்க்யூ மேம்.